மற்றவர்கள்தான் ஒரே குரு. கிறிஸ்துவர்னா இயேசுநாதர், முஸ்லீம்கள்னா நபிநாயகம், ஜெயினர்கள்னா மகாவீரர், புத்தர்கள்னா புத்த பகவான். நமக்கு 4 குரு. காரணம் என்ன? சின்ன பள்ளிக்கூடம்னா ஒரு ஆசிரியர் போதும், கல்லூரினா 5-6 ஆசிரியர் வேணும். நம்ம இந்து மதம் பெரிய காலேஜ். ஆகையினால 4 ஆசிரியர், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிகள். சரியைனா இறைவனை வெளியே வைத்து வழிபடுவது, அது சரியை. அகத்தேயும் புறத்தேயும் வைத்து வழிபடுவது கிரியை. அந்த அக வழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நிற்க அக வழிபாடோடு நிலைத்து நிற்பது யோகம். எல்லாம் அதுவாக பார்ப்பது ஞானம். ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆகம பாதங்கள் நான் இதெல்லாம் கவனமா கேட்டு செந்தமிழ் நாட்டை விட்டு இங்க வந்து உட்காந்துங்க. இங்க இந்த திருத்தணியா இருக்குது, இல்ல திருச்செந்தூரா, பழனியா, காஞ்சிபுரமா, திருவாரூரா, சுவாமி மலையா? ஒண்ணுமில்ல, மரங்கள், செடி, கொடி. சில நுட்பமான கருத்துக்களை சொல்றதை கேட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. இந்த எண்ணிக்கையில 4 என்பது மிக உயர்ந்த எண்ணிக்கை. 4 சிவபெருமானுக்கு சக்திகள் 4, வெகு பேரு தெரியாது. அருள் சக்தி, போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. சக்தினா ஆற்றல், பேசுகிற சக்தி, நடக்கிற சக்தி, கொடுக்கிற சக்தி. சக்தி இல்லைன்றானே. அப்படி பரமேஸ்வரனுக்கு 4 சக்திகள். அருள் சக்தி பார்வதி, போர் சக்தி துர்க்கை, கோப சக்தி காளி, புருஷ சக்தி விஷ்ணு. விஷ்ணு வந்து சிவசக்தி 4ல் 1. அதனால்தான் சைவர்கள் விஷ்ணுவை வெறுப்பதில்லை. வைஷ்ணவர்கள் சிவத்தை விரும்ப மாட்டாங்க. என்ன ஒருத்தர் கேட்டாரு, எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள்கிறாரே, சிதம்பரத்திலே கோவிந்தராஜர், சிதம்பரம் தெரியும், திருநெல்வேலியிலே தில்லை கோவிந்தராஜர், அதே மாதிரி குற்றாலத்திலே ஏகாம்பரநாதர் கோயிலே நிலாத்துண்ட பெருமாள், காமாட்சி கோயிலே இருக்கிறார். எல்லா சிவன் கோயிலும் பெருமாள் இருப்பார். பெருமாள் கோயில சிவன் இருக்க மாட்டார். காரணம் என்ன? அண்டாவில குண்டா அடங்கும், குண்டாவில அண்டா அடங்காது.